பாருடா மேக்கப் போட ஆரம்பிச்சாச்சா? நம்ம பிள்ளைக்கு ஒன்று செய்ய முடியாத உடனே வந்துருவாடா. இப்போ எதுக்கு மேக்கப்பு? மேக்கப்லாம் இல்லை, நார்மலாக தான் நாங்கள் சீவிரம், தலை சீவிரம். இப்போ சீவிங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு குளிப்பீங்க, அப்புறம் திருப்பி சீவிங்க, சீவிட்டு பவுடர் அடிச்சு ட்ரெஸ்ஸு போட்டு பொட்டு வச்சு லிப்ஸ்டிக் போட்டு ஐலைனர் போட்டு அப்படியே மேக்கப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருவீங்க. உனக்கு ஏன் போடுறாம? உனக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அதனால உனக்கு என்ன குறைஞ்சிச்சு? இவன் ஒரு பாய், இவன் காக்கர், இவன் ஒரு மேன், இவன் ஒரு பாய். இவனுக்கு எதுக்கு மேக்கப்? மேக்கப் தலை சீவுனா உன்ன மேக்கப். அது ஆமா, தலை சீவுறவங்க மேக்கப் போடுறாங்கமா. கேள நல்லா கேள. நீங்க தலை சீவினா பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்க குடிச்சிட்டு திருப்பி தலை சீவிட்டு திருப்பி பவுடர் போட்டு ட்ரெஸ் மாட்டி அது மாட்டி இதை மாட்டி அப்படிதான் நாங்க செய்வோம். உனக்கு அதுக்கு பேரு தானே மேக்கப்பு. ஆத்தாடி நியூ இயர்க்கு இப்போதான் 26 ஆகுது. 1ஆம் தேதியாக இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு? இருக்கட்டும், இப்பல இருந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா சீவி இந்த கொட்டை முடியெல்லாம் சரி பண்ணி வச்சுட்டாதான் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ கேக் கட் பண்ணும்போது முடி கொட்டாம இருக்கும். ஓ, கேக்கு வேற. மாமா பர்த்டேக்கு சீவி சிங்காரிச்சு ரெடியா இருந்தோம். நம்ம ஜாலியா கேக் கட் பண்ணோம். இப்போ அடுத்து நியூ இயர்க்கு ரெடி ஆகும். நியூ இயர்க்கு அழகா இருக்கணும். புது வருஷத்தை நாங்க அழகா வரவேற்கிறோம். எப்படி குளிக்காமலா? குளிக்காம நாங்க வந்து இருந்துருவோமா? உங்களை மாதிரியா? அதுதான் நானும் கேட்குறேன். எங்களை மாதிரி கிடையாது, குளிக்கவே மாட்டீங்க. வாரத்துக்கு 2-3 வாட்டி குளிக்கிறோம், 6 வாட்டி பல்லு விளக்குறோம். 6 இல்லை, எனக்கு புரியல. எங்க காக்குறோம் பல்ல கொஞ்சம் காட்டேன். பாத்து காட்ட பாத்து பல்லு பல்ல 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 பல்லான்னு மின்னுதா? எங்க மஞ்சள் கலர்ல மஞ்சள் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் போறான் பிடிச்சவ தம்பி. அவன் அப்படிதான் பேசுவான். நீங்க தூங்கிட்டு இருந்த புள்ளை மதிக்க மாட்டான். நான் தான் தேவலாம் பாரு. நீ அவளை மதிக்கவே மாட்டேன். தூங்கிட்டு இருந்த புள்ளைய கூட்டாந்து வச்சுட்டு சீவனா என்ன பண்றான் பாரு. தூங்கிட்டே இருக்கான், தூங்கி வலிக்கிறான். தூங்கிட்டு இருக்க பிள்ளை வச்சா சீவ முடியும். அவன் முடிச்சுட்டு இருக்கும்போது டார்ச்சர் பண்ணுவான், ஓடுவான். அவன் பிள்ளைய ஓடுறது நீந்தான் அப்புறம் உனக்கு நிறைய ஹேர் ஃபால் இருக்கு. வா நம்ம ஏதாவது கிளினிக் போவோம். கிளினிக் போயிட்டா கிளினிக் போனா என்ன செய்வாங்க? பார்லர் போய் முடிய வெட்டிட்டு வந்துடும். இதே வேலை தான் அவங்க செய்வாங்க. இதை நீ காசு கொடுத்து செய்யணும்லாம் அவசியம் இல்லை. நான் வெட்டியா தான் இருக்கேன். உங்களுக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்து சும்மா தான் உட்காந்துருக்கேன். அதனால நானே செய்வேன். அக்கறை இங்க ஒரு பார்லர் இருக்குடா பக்கத்துல. காசு இருக்கிறவங்க பார்லர்ல கொண்டு போய் கொடுத்துக்கலாம். அவங்க நேரம் இல்லை, காசு இருக்க மட்டும் சொல்றேன், நேரம் இல்லை. பிள்ளைக்கு உட்காந்து சீவத்துக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு. நான் வெட்டியா தான் இருக்கேன், அதனால நான் செய்வேன். ஏய் சும்மா உட்காந்து சும்மா உட்காந்து தூங்கி வலிரா. நீ வாட்டில வேலை பார்க்கறதுனா எப்படி பாப்பான்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுதா? தூங்கிட்டு இருக்கா. பார்லர்ல இந்த மாதிரி உட்காந்து காம்பானா? நேரம் பார்லர்காரர் எவ்வளவு கடி வாங்கி இந்த அவரே தாசத்துல கிடக்குறாரோ கிடப்பாரோ. அதனால தேவை அம்மாவே எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம். உனக்கு சீ விடுறப்ப அவனுக்கு சீ விடுறது எனக்கு பெரிய கஷ்டமா? எனக்கு நான் தான் ஜீவிப்பேன், நீங்க சீ விடுவேன். நான் தானே பின்னி விடுறேன் ஸ்கூலுக்கு போகும்போது. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் தானே. இப்போ என்ன ஸ்கூலுக்கு போறேனா இல்லை வேலைக்கு போறேனா? அதான் ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும் தானே. இப்போ என்ன ஸ்கூலுக்கு போறேனா இல்லை வேலைக்கு போறேனா? ஒன்றும் கிடையாது. ஏதோ பண்றான்ப்பா. எங்க பிரச்சனை நாங்க இவன் ஒரு விஐபி, வேலையில்லா பட்டதாரி. இவனுக்கு எதுக்கு சீப்பு? லாக்கப் எடுத்துக்கிட்டு விட்டுறத பாக்குற சுகமே தனி சுகம். அதெல்லாம் ஒண்ணு, அவனுக்கு காத்தடிக்கிறது ஜாலியா இருக்கு. சும்மா இருக்கிறப்ப காத்தடிக்க வந்து உட்காந்துருப்பானா இங்க? ஆமா. எப்ப வேற எந்த கால்? இந்த கால் ஓகேப்பா. அடுத்த கால் வேற கால். அந்த கால் எடுங்க. இந்த கால் தானா? அந்த கால் செய்யணும்ப்பா. இது முடிஞ்சிருச்சுப்பா. நீ இதையே தான் சொல்லு. இந்த கால் கொடுப்பா. இந்த கால் அந்த கால் சீவிட்ட அம்மா. ஒன்றும் இல்லை உனக்கு. இப்போதானே சீவினேன். பர்த்டே அப்போதானே சீவிக்கு க்ளீன் பண்ணோம். அதனால ஒன்றும் முடியல. இல்லையே, இப்போ பந்தா ஒன்று வந்துச்சு. கொஞ்சோண்டு வந்துச்சு. அது என்ன கொஞ்சோண்டு? அது அப்படிதான் வரும். ஒரு டஜன் வந்துச்சு. ஒரு டஜன் டெய்லிக்கெல்லாம் சீவ முடியாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி சீவுவோம். முன்னாடி 2 வாட்டி சீவிட்டு இருந்தோம். நிறைய இருந்துச்சு. இப்போ குறைஞ்சிருச்சு. வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் முடிஞ்சிருச்சு. ஆக்கா அந்த பூ இருக்கு பாரு, அதை எடுத்து அம்மாட்ட குடுறா. இந்த கமெண்ட்லயும் கேட்டுட்டே தான் இருக்காங்க.
முடி கொட்டுறதுக்கு என்ன செய்யறது, முடி கொட்டுறதுக்கு என்ன செய்றீங்க? ஒன்றும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. முடி கொட்டும், முடி கொட்டும், முடி கொட்டும். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயோ மருந்து வாங்கி கொடுத்தோ மாத்திரை வாங்கி கொடுத்தோ அந்த நேரத்துக்கு அப்போதைக்கு நிற்கும், முடி கொட்டாத மாதிரி இருக்கும், அப்புறம் திரும்பவும் கொட்டும். நீங்க கண்டினியூஸா இந்த மாதிரி பிள்ளைங்களுக்குலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது காரணத்துக்காக வாழ்நாள் முழுக்க மருந்து கொடுத்துட்டே இருக்க முடியுமா, மாத்திரை கொடுத்துட்டு? அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சீப்பை வச்சுக்கிட்டு என்ன உங்களால் உங்களோட ரேஞ்சுக்கு என்னென்னலாம் சீப்பு வாங்க முடியுமோ வாங்கி அதை வச்சு சீவும். அவங்களுக்கு வலிக்கக்கூடாது, அது இரிட்டேட் ஆகக்கூடாது, அடுத்த வாட்டி அந்த சீப்பை பார்த்தா ஓடக்கூடாது, முக்கியமாக தான். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி தான் சீவணும், இதில் தான் சீவணும், இப்படி செஞ்சாலும் நல்லது அப்படின்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. சீப்பு அழுக்கு இல்லாமல் பார்த்துங்க. அவன் ஏன் அழுக்கு சீவலாம் காக்கிறது சீவ மாட்டானோ? சீவக்கூடாது. அழுக்கு சீப்பு போட்டு அவனுக்கு அப்புறம் உடம்புல புண்ணு ரேஷஸ்லாம் வரும். தனியா ஒரு சீப்பு வச்சுக்கணும். அந்த சீப்பையும் என்ன செய்யணும், சீவிட்டு அலசி நல்லா காய வச்சு வச்சிடணும். வச்சுட்டு திரும்பவும் அதை எடுத்து அடுத்த வாட்டி சீவிட்டு அதை செய்யணும். க்ளீனாக வச்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு புண்ணு இருக்கும். ஏன்னா நம்ம கூடயே வீட்டில் இருக்காங்க, வாசலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ அந்த இது பிரச்சனை கிடையாது. வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்படி பத்து பக்கம் இந்த பக்கம் செய்யணும், இந்த பக்கம் செய்யணும் தான். இப்படி வாங்க, நீ சுட்டு படுத்துட்டு எப்படி செய்வது? அந்த தூக்கம் சொல்கிறேன் நான். என்ன கூப்பிடுற? உன்கிட்ட பேச வேண்டாமா, அவங்ககிட்ட பேச பத்தியா, உங்ககிட்ட பேச வேண்டாம். நீ வந்து நல்ல பிள்ளை இல்லை, நீ கிண்டல் பேச வேண்டாம், இஷ்டம் இல்லை. நீ வந்து நல்ல பிள்ளை இல்லை, நீ கிண்டல் பண்ற. ஐயோ நடிக்காதடா, நீ ஜுஞ்சு சுக்கு போச்சால நடிக்காத, சரியா? எப்படி கிண்டல் பண்றா தம்பி உன்ன? அவன் கிடக்குறான், நீ கவலைப்படாத, அம்மா நான் குளிக்க ஊத்துறேன். நடிக்காதரா, நடிக்காதரா, ஜுஞ்சு சுக்கும் போச்சால நடிக்காதரா. போதும், நீ ரொம்ப ஓவரா பேசாத. நீ என்ன விளம்பரம் பண்றியா? இப்ப ஆமா, தேவையில்லை, எங்களுக்கு ஒன்றும் விளம்பரம் தேவையில்லை, எங்களுக்கு நாங்களே பண்ணிக்கிறோம் விளம்பரம், நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். இந்த பக்கம் செய்யுங்க, அதான் அப்படிதானே, அப்படிதானே சமத்து. இப்படி இந்த பக்கம் திரும்பணும், இப்படி திரும்பணும், இந்த பக்கம் திரும்பணும், இப்படி திரும்பணும். தம்பி ஏந்திரிங்க, நேரம் இல்லை, அம்மா சமைக்கணும். ஏந்திரி, குளிச்சுட்டு சமைக்கணும். ஏந்திரி, இந்த பக்கம் இப்படி வாங்க, இப்படி டர்ன் அரௌண்ட், டர்ன் கழுத்து சீவணும், கழுத்து சீவணுமா? சரி, கழுத்து சீவிட்டு நல்லா அழுத்து ஏன் அந்த சேப்ப கிழங்கு கத்தியாச்சு சீவுற மாதிரி? ஏடி கிழங்குன்றா, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? சரி சரி, அந்த பக்கம் திரும்புங்களா? இப்ப திரும்புங்க, கழுத்து அம்மா சீவிட்டேன். இப்ப இந்த காலா போதும் அடிச்சது பண்றாங்க. இந்த கால் சீவியாச்சு, இந்த பக்கம் சீவணும்ல. இப்ப முடிவு பத்தியா? என்ன இருக்குங்க? இந்த பக்கம் இங்க வா, இப்படி வா, இப்படி வா, அப்படியே அவ்வளவுதான். அப்படியே குட் குட் குட், சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார், அது ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார், காக்க சூப்பர் ஸ்டார். காக்க ஹீட்டிங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. என்னமோ ஒரு ஸ்டார். போ, ஏதாவது சொன்னாதான் அமைதியா இருப்பான், எல்லாத்தையும் ஆடுவான். தக்கடின்னு யாரடே ஆடுறா அவ பேச்ச கேட்காதடா, ஆடுறா வச்சு காமெடி பண்ணிடுவான். இந்த பக்கம் செய்வாப்பி தம்பி, அப்பி செல்ல பாப்பி, இந்த பக்கம் செய்வா. பெட்டுக்கிட்ட லாஸ்டா நம்ம ரொம்ப பாசமா இருந்தோம் அப்படின்னா அப்படி இருக்காதீங்க, அது நல்லது இல்லை. அதனால நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது வந்து நான் தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், தப்புதான். மற்றவங்க எல்லாரும் சொல்றதை நான் ஏத்துக்குவேன். ஆனா அந்த கமெண்ட் அந்த மாதிரி 2-3 பேர் சொல்லிட்டாங்க, இல்லை ஒரே ஆளா என்னங்கிறது எனக்கு தெரியல. திரும்ப 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 சொல்றாங்க, பெட்டுக்கிட்ட வந்து பாசம் காமிக்காதீங்க, அதுக்கு வாழ்நாள் கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்றது. அது எவ்வளோ பெரிய வார்த்தை, அதை ரொம்ப ஈஸியா சொல்லிடுறீங்க நீங்க கமெண்ட்ல. வாழ்நாள் கொஞ்சம், அந்த பாசம் காட்டாதீங்க, அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னா வாழ்நாள் நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும்? இவங்களுக்கு நீங்க தெரியுங்கிறதுனால சொல்றீங்க. என்னோட வாழ்நாளோ இப்போ நீங்க சொன்ன உங்களோட வாழ்நாளோ நீங்க எப்படி முடிவு பண்றது? இத்தனை நாள் நம்ம இருப்போம், இத்தனை நாள் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துருவோம்னு எப்படி சொல்ல முடியும்? எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அதுக்காக பாசம் காட்டாதீங்க,
அம்மா வந்து குழந்தை பிறகுதுன்னா இந்த குழந்தை நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க நினைச்சிட்டு பாசம் காட்டும், இல்லை சீக்கிரம் போய் சேர்ந்துருங்கிறதுக்காக பாசம் காட்டாமல் இருப்பாங்களா என்ன அம்மா? அது எப்படி சொல்றீங்க நீங்க? வாழ்நாள் கொஞ்சம், அதனால நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, அதுகிட்ட பாசம் காட்டாதீங்க, கஷ்டப்படுவீங்க. நீங்க எங்களுக்கு நல்லது சொல்ற மாதிரி சொல்றீங்க, பட் அது நல்லது கிடையாது. அது அந்த கமெண்ட்டை படிக்கும் போது எங்களுக்கு ஒரு மனசு, அதை படிக்கும் போது தான் கஷ்டமா இருக்கு. என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எல்லாருக்குமே எது வேணாலும் எப்ப வேணாலும் நடக்கும். நாளைக்கு காலையில யாரு இருப்பாங்க இல்லைங்கிறதுலாம் தெரியாது. அதனால அதை திங்கிறான் திருப்பி திருப்பி திங்கிறான் குண்டா முடிவு பண்றீங்க நீங்க. வாழ்நாள நம்ம முடிவு பண்ணவே முடியாது. இது இத்தனை காலம் தான் வாழும், அதனால பாசம் காட்டாதீங்க, அளவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. பாசம் காட்டுறதுல அளவெல்லாம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி வாழ்நாள நம்ம நிர்ணயிக்க முடியாது. இனிமே அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க இல்லை அந்த மாதிரி எண்ணம் வச்சிருக்கவங்க அதை மாத்திக்கோங்க. அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லாருக்குமே வந்து பாசம் காட்டுறதுக்கு லிமிட்டு கிடையாது. வாழ்நாளுக்கு இதுதான் அப்படின்னு பர்டிகுலரா ஓலையில எல்லாம் எழுதி வச்சு கையில கொடுக்குற நம்ம இத்தனை நாள் இருக்க போறோம், அதனால நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், இவங்க இத்தனை நாள் தான் இருப்பாங்க அதனால இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அவங்க இஷ்டம், பாசம் காட்டுறது அவங்க இஷ்டம். யாருக்கிட்ட காட்டணும் எப்படி காட்டணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீ காமிக்காத. ஏமாத்துறவங்க ஏமாறுறவங்க அதுதான் வித்தியாசமே தவிர அன்பு பாசம் காட்டுறதுல இவங்க கிட்ட காட்டலாம் காட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதுவும் காட்டலாம் காட்டக்கூடாது தானே, இவ்வளோ அளவு காட்டுங்க இவ்வளோ அளவு காட்டாதீங்க அப்படின்லாம் சொல்றீங்க. அது எதுக்கு? அது இவங்க கிட்ட தான் பாசம் காட்டணும், இவங்க வாழ்நாள் கம்மி மனுஷங்க வாழ்நாள் ஜாஸ்தின்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா வயசுலையும் எல்லா காலத்துலையும் எல்லாரும் போய் சேர்றவங்களாம் இருக்காங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டு இன்னமும் வருத்தப்பட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதை விட்டுட்டு இவங்க நாய்ங்களோட வாழ்நாள், அதுவும் எப்படி ரொம்ப அதான் நாய்ங்களோட வாழ்நாள் இவ்வளோ கம்மி, அதுக்கிட்டலாம் பாசம் காட்டாதீங்க, அப்புறம் நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. நிறைய பேர் நிறைய மாதிரி வித்தியாசமான இந்த மாதிரி அதாவது உறவுகளை வச்சு கமெண்ட்லாம் பண்றீங்க. உறவுகளை வச்சு கமெண்ட் பண்றது எல்லாமே உறவுகளாக தான் இருப்பாங்க. உறவுகள்ன்ற பேர்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க, உறவுகளா இருக்க மாட்டாங்க. உறவுகள்ன்ற பேர்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்க வந்து நாயை வச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறீங்க, உறவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது ஏன் இஷ்டம், எங்க இஷ்டம். நான் நாயை பார்க்குறேன், பேயை பார்க்குறேன், எதையோ பார்த்துக்கிறேன். அப்படி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா வருத்தமா இருந்துச்சுன்னா அந்த உறவை நீங்க கொண்டு போய் வச்சு பார்த்துங்க. சரியா? நான் அந்த உறவை பார்க்கல இந்த உறவை பார்க்கலன்னு இவ்வளோ வருத்தப்படுறவங்க முடிஞ்சா உங்களால அந்த உறவை கொண்டு போய் வச்சு பார்த்துக்கணும். சொல்ற யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு மட்டும் நல்லா உணர்த்தி அறிவுரை புகட்டி அவங்கள திருத்தி அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கு முன்னாடி வந்துடுறேன். அதுவும் ஒரு கமெண்ட்ல எங்களை நல்வழிப்படுத்தினாங்க தான் இப்படி இருக்குமே மோசமானவங்களா, நாயை வச்சு பார்த்துக்கிறவங்களா இருக்குமே. நான் இப்படி திருந்துவோம். அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க அதை பாருங்க இதை பாருங்க இதை ஏன் பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க தான் இதை பாக்குறோம்ல, நீங்க அதுங்களெல்லாம் போய் பாருங்க. சரியா? இதை வந்து உங்களுக்கு அதிக பிரசங்கத்தனமா இருந்துச்சுன்னா மற்றவங்க, அதாவது சொன்னவங்களை தவிர மற்றவங்களுக்கு அதிக பிரசங்கத்தனமா இருந்துச்சுன்னா சாரி, நாங்கள் இந்த மாதிரி பேசி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க சாதுவாதான். பட் அந்த கமெண்ட்லாம் படிக்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ண நல்லா நீங்க அம்மா 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 அக்கா தம்பி தங்கச்சி அப்படிலாம் பார்த்துட்டு நீங்க நேரமும் பாராட்டிகிட்டே இருக்கு. நான் சொன்னதே கிடையாது, தப்பு செஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். மற்றபடி வீட்டு உறவுகளுக்குள்ள புது பேசுறது, இந்த மாதிரி வாழ்நாள் நாயை பார்க்காதீங்க உறவை பாருங்கன்னு சொல்றது, இதெல்லாம் தேவையே இல்லை. அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன எப்படி இருக்கணும்னு. இஷ்டம் இருந்தா பாக்குறோம் இல்லாட்டி போறோம், அது அவங்கவுங்க இஷ்டம். நான் அவங்க சொல்ல முடியுமா நீ இதை பண்ணுன்னு சொன்னா கேட்டுருவீங்களா? அப்புறம் எதுக்கு வேஸ்டா அது ட்ரை பண்ணிட்டு? அப்படி சொன்னா இவங்களுக்கு வருத்தமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் தெரிஞ்சு தானே பண்றீங்க. இனிமே அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க எப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கும் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நாங்கள் சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காக்கருக்கு இன்னைக்கு சீவல் வேலை முடிஞ்சிச்சு. சீவல் இன்னும் ஜாஸ்தி முடியல இல்லை, ஏன்னா இப்போதான் பாப்பா பர்த்டே அப்போ வீட்டுக்குள்ள அந்த கேக்லாம் கட் பண்ணி செஞ்சிருப்போம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி குளிக்க ஊற்றி எல்லாம் க்ளீன் பண்ணி இருந்தது. அதனால முடி இல்லை ஒன்றும் க்ளீனாக இருக்கான். ஆளுக்கு பாண்ட அக்கா கடைக்கு தான் வேலை, அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே சொல்லாது அக்காவுக்கு இதே வேலை. அவ அக்கா குட்டி பாப்பா, ஆனா நீங்க எல்லாருமே அக்கா அக்கான்றீங்க. அக்கா அம்மா அது எவ்வளோ அற்புதமான வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க சார். அது உங்களுக்குலாம் நாங்கள் வந்து அது நீங்க தான் உறவுகள். உங்களுக்கு நாங்கள் மரியாதை கண்டிப்பாக கொடுப்போம். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் மதித்து மரியாதையாக பேசுகிறீங்களோ அதை விட 100 மடங்கு நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதே மாதிரி எங்களை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக தாழ்த்தி பேசல சாதாரணமாக நினச்சி பேசுகிறீங்க, அவங்களுக்கு வந்து நான் பொருட்படுத்த மாட்டோம்.
ஓகே அடுத்து நான் குளிக்க ஊத்த போறேன். குளிக்கிறப்பெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுதான் நான் இருக்கேனே. எடுக்கக்கூடாது. நான் எடுப்பேன். குளிச்சுட்டு தொட்டிட்டு தூங்கிடுவாங்க. அதுக்குள்ள நாங்கள் சமைச்சு எங்கள் வேலையை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணோம். ஓகே பாய் சொல். அக்கா பாய் சொல். அந்த அக்கா அண்ணன் அப்பா அம்மா தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் இருக்காங்க. அவங்க தான் உறவு. மற்றவங்களெல்லாம் நம்மளை பதிக்க மாட்டாங்க. அவங்களாம் நம்மளை பிடிக்க மாட்டேங்குது. பை பை பாய் பாய் தூங்கு. போய் தூங்கு போ.